நீங்கள் வந்து ஒரு B2B பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனால் இன்வென்ட்ரி இன்னமும் எக்ஸலில் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் சொல்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வித்தின் 2 மினிட்ஸில் உங்களால் கிரியேட் பண்ண முடியுமா சொல்லிட்டு பாருங்கள். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, எதெல்லாம் ஸ்டாக் அவுட் ஆக போகுது, என்னென்ன ஐட்டம்ஸ் என்னென்ன வெண்டர் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், இன்னும் PO பேஸ் பண்ணி எவ்வளோ ஐட்டம்ஸ் உள்ளே வர வேண்டியது இருக்குது, இது இல்லாமல் நம்மளுக்கு டீம் வந்து எவ்வளோ ஐட்டம்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்டர்னலாக டெலிவரி ஆயிருக்கு, ஒரு வேர்ஹவுஸ் பேஸ் பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து மூவ் ஆயிருக்கு, ப்ளஸ் வேர்ஹவுஸில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது. சப்போஸ் இது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா, இப்போ இருக்கிற உங்களோட எக்ஸலில் வந்து இது எல்லாமே கிரியேட் பண்ண முடியல அப்படி சொன்னால் எங்களோட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எங்களோட சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் பேஸ் பண்ணி கம்ப்ளீட் ரிப்போர்ட், எவ்வளோ சேல்ஸில் ஆக்குபை ஆச்சு, எவ்வளோ பர்ச்சேஸில் ஆக்குபை ஆச்சு, எவ்வளோ வர வேண்டியது இருக்குது, இது உட்பட எல்லாமே தெரிஞ்சிடும். இது இல்லாமல் ஸ்டாக் இன் ஸ்டாக் அவுட் மட்டும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி எவ்வளோ ஐட்டம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், அதை பேஸ் பண்ணி எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, எவ்வளோ வேஸ்டேஜ் வந்திருக்கு, இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். இது இல்லாமல் இன்டர்னலாக எவ்வளோ டெலிவரி ஆயிருக்கு, வேர் ஹவுஸோட ஹிஸ்ட்ரி என்ன, ஒரு ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஐட்டம் வந்து பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளோ ஸ்டாக் இன் ஆச்சு, எவ்வளோ ஸ்டாக் அவுட் ஆச்சு, எந்தெந்த பிளேஸ்க்குள்ள மூவ் ஆயிருக்கு, யாருனால மூவ் ஆயிருக்கு, இதுவும் பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து நம்ம ஸ்டாஃப்க்கு ஆக்சஸ் கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டு அவங்களே வந்து ஒரு ஐட்டமும் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களால பார்த்துக்க முடியும். இது இல்லாமல் இன்வென்ட்ரியோட டர்ன் ஓவர் நம்மளால் பார்க்க முடியும். இன்வென்ட்ரி கரெக்டான லெவலில் தான் மெயின்டைன் ஆகுதா, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நாளாக வந்து ஸ்டேக்னெண்ட் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட், இன்வென்ட்ரி பேஸ் பண்ணி பேட்ச் நம்பரோ சீரியல் நம்பர் கான்செப்ட். ஸோ இது எல்லாமே உங்களால் இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மந்த்லியோ இல்லை இயர்லியோ வந்து நீங்கள் இன்வென்ட்ரியோட லாஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணிவிட்டு எவ்வளோ பொருள் வந்து வேஸ்டேஜ் ஆயிருக்கு, எவ்வளோ பொருள் வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கு, எவ்வளோ பொருள் வந்து காணாமல் போயிருக்கு, இது உட்பட கம்ப்ளீட்டாக இன்வென்ட்ரியை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். எங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் ஒரு ஹாய்னு சொல்லிட்டு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம்.